இன்னைக்கு 568 கிராஜுவேட்ஸ் வந்து டிகிரி வாங்கினாங்க. பிஹெச்டி, மாஸ்டர்ஸ், அண்டர் கிராஜுவேட் ஸ்கூல்ல இருந்து எல்லாத்தையும் வந்து டிகிரி வாங்கினாங்க. பர்டிகுலராக நாங்கள் எங்கள் இன்ஸ்டிடியூஷனை வந்து ஆண்டர்பிரனியரல் இன்ஸ்டிடியூஷனாக மாறணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் போர்டு எல்லாரும் விருப்பப்படுறோம். இப்போ வத்வானி ஃபவுண்டேஷனோட சேர்ந்து ஆண்டர்பிரினர்ஷிப் கோர்ஸ் அதில் 990 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி படிச்சுக்கிறாங்க. இப்போ ஹார்வர்ட் உலகத்திலேயே ரினோன் இன்ஸ்டிடியூஷன் ஹார்வர்டோட சேர்ந்து ஹார்வர்ட் பிஸ்னஸ் பப்ளிகேஷனும் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஆன்லைனும் அவங்களோட சேர்ந்து ஆண்டர்பிரினியரல் கோர்சஸ் எல்லாருக்குமே இங்கே காலேஜில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்குறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்ஷால்லா அது ஒன்று. எங்கள் இன்குபேஷன் சென்டரில் வந்து 120 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. 60 ஸ்டார்ட் அப் கிராஜுவேட் பண்ணிட்டாங்க. இந்த 120 ஸ்டார்ட் அப்னா என்னன்னா அவங்களே வேலைக்கு போய் சேராம அவங்களே ஒரு வேலை இது பண்றது. அதுல 4 ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் இருக்குது, 8 ஃபேக்கல்டி ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. அப்புறமா மிச்சம் எல்லாம் அலுவலகம் மற்ற வெளியாட்களும் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டார்ட் அப் வேல்யூவேஷன் மட்டுமே 1950 crores இருக்குது. அது 5 வருஷத்துல 10,000 கோடி ரூபாய். எவ்வளவு? 10,000 கோடி ரூபாய் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நாங்க எல்லாரும் போர்ட் மீட்டிங் வச்சு பேசியிருக்கோம். சார் நெட்டில இருந்து இன்வைட் பண்ணிக்கிறோம். நெட்டி வந்து எங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்துக்கிறாங்க. 10 மினிஸ்ட்ரி வந்து ஃபண்டிங் கொடுத்துக்கிறாங்க. 51 crores ஃபண்டிங் ரேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கிராஜுவலா எங்க யூனிவர்சிட்டியை ஆண்டர்பிரினியரல் யூனிவர்சிட்டி ஆக்கணும்னு சொல்லி எங்கள்கிட்ட போர்ட் உள்ள எல்லாரும் சேர்ந்து ட்ரஸ்டீஸும் சேர்ந்து அதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்கோம். வந்து கிளீன் மொபிலிட்டி, கனெக்டட் வெஹிக்கிள், இதுக்கெல்லாம் வந்து இப்போ புதுசா செக்ஷன் 8 கம்பெனி அப்துல் இன்குபேஷன் சென்டர் சிஐஐசின்னு சொல்லி செக்ஷன் 8 கம்பெனி தனியா போட்டு பண்ணிக்கிறோம். ஏற்கனவே வாங்கின காசு வந்து பயோடெக்னாலஜில இருக்குது. நம்ம இதுல 120 ஸ்டார்ட் அப்ல வந்து 50 ஸ்டார்ட் அப் வந்து பயோடெக்னாலஜி ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கிறாங்க. பட் நம்ம வந்து இன்டெலோட சேர்ந்து ஒரு லெபார்டரி போட்டுக்கிறோம். ஏஐ, ஐஓடி, எம்எல், மிஷின் லேர்னிங். ஐஓடின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஏஐன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாம் ஒரு லெபார்டரி போட்டுக்கிறோம் 2 கோடி ரூபா அளவுக்கு. அதுல சர்டிபிகேஷன் கோர்சஸ் எடுத்து உள்ள வந்து புது கம்பெனிஸ் ஆரம்பிக்கலாம். இந்த புது கம்பெனி ஆரம்பிக்கிறத என்கரேஜ் பண்றது எங்கள பெரிய குறிக்கோளா இருக்கு. இதுல வந்து நிறைய ஒரு 18 என்டிட்டிஸ் இருக்கு. இந்த 18 என்டிட்டிஸ்ல சார் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் வந்து எம்எஸ்ஹெச் மேடி ஸ்டார்ட் அப் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கு. அந்த ஸ்டார்ட் அப் ஹப்ல இருந்து நிறையா இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மேடியில் வந்து ஸ்டார்ட் அப் மட்டும் இல்லாமல் பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் இருக்கு. பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் வந்துட்டு மெயினாக மேக் இன் இண்டியா ஸ்கீமில் யாரெல்லாம் ப்ராடக்ட் டிசைன் பண்ணி வேல்யூ அடிஷன் கொடுத்து புது ப்ராடக்ட் கொண்டு வராங்களோ அவங்களுக்குலாம் இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நிறையா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பர்டிகுலர் ஜாப்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிபிசி ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் டெஸ்டிங் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு எலக்ட்ரானிக் சைடில் ஃப்ரம் காம்பனன்ட்ஸ் அப் டு கம்ப்யூட்டர்ஸ் நாங்கள் வந்துட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணுறோம். சாஃப்ட்வேர் சைடில் ஃப்ரம் காம்பனன்ட் அப் டு மாடியூல் அப் டு த சிஸ்டம் அப் டு நெட்ஒர்க் நாங்கள் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் செக்யூரிட்டி அஷூரன்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெனி ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் தான் வந்துட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதை ரோல் அவுட் பண்ண வச்சுருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து சர்டிஃபை பண்ணி அதில் வந்து இஷ்யூஸ் இல்லைன்னு சொன்னால் தான் வந்து எங்கேயுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு நிறைய ப்ராஜெக்ட் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து கவர்னன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்துட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 27 சர்வீஸ் நாங்கள் தான் வந்து டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் இதுபோல் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட எஸ்டிபிஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16 லேபரேட்டரிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி நாங்கள் இருக்கிறோம். எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி குவாலிட்டி அஷூரன்ஸ் அஸ் வெல் அஸ் செக்யூரிட்டி அஷூரன்ஸ் வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம்.